நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயில் மூலம் நெல்லைக்கு கொண்டு செல்லப்பட இருந்த 4 கோடி பணம் தற்போது பிடிபட்டிருக்கிறது. தாம்பரம் ரயில் நிலையத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் இந்த பணமானது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் மீரான். வணக்கம் மீரான். தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் பிடிப்பட்ட பணம் மற்றும் இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழகம் முழுவதும் தேர்தல் பறக்கும் படையினர் பல்வேறு இடங்களில் சோதனை நடத்தி வருகிறார்கள். முக்கிய சாலைகள் அதுபோல ரயில் நிலையங்களிலும் இது போன்ற சோதனைகள் நடைபெற்று வருகிறது. வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக பல்வேறு இடங்களில் பணம் பதுக்கி வைக்கப்படுவதாக தகவல் வருவதை அடுத்து இந்த தேர்தல் பறக்கும் படையினர் இந்த பணத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காக பல்வேறு இடங்களில் சோதனை நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் தான் இன்று இரவு சென்னை எழும்பூரிலிருந்து நெல்லைக்கு நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயில் புறப்பட்டு சென்றது. இந்த ரயிலில் நெல்லைக்கு பணம் கொண்டு போகப்படுவதாக ஒரு ரகசிய தகவலானது தேர்தல் பறக்கும் படையினருக்கு கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து தாம்பரம் ரயில் நிலையத்தில் தேர்தல் பறக்கும் படையினர், ரயில்வே போலீசார், தாம்பரம் போலீசார் நிறுத்தி அந்த நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயில் சோதனை நடத்தினார்கள். அந்த ரயில் சோதனையின் பொழுது 3 நபர்கள் அந்த ரயில் அவர்களுக்கு சந்தேகத்திற்குமான முறையில் இருந்தவரை இறக்கி விசாரித்திருக்கிறார்கள். அவர்கள் இருந்த பேக்குகளை பார்த்த பொழுது அதில் கட்டுக்கட்டாக பணம் இருந்திருக்கிறது. உடனடியாக அந்த பணத்துடன் அவர்கள் 3 பேரையும் தாம்பரம் காவல் நிலையத்துக்கு அழைத்து தேர்தல் பறக்கும் படையினர் ஒப்படைத்திருக்கிறார்கள். தற்போது அந்த 3 பேரும் தாம்பரம் காவல் நிலையத்தில் அந்த தாம்பரம் காவல் நிலையத்தில் உயர் போலீஸ் அதிகாரிகள் அவர்களிடம் விசாரணை நடத்தி வருகிறார்கள். அவர்கள் கொண்டு வந்த பணத்தை தற்போது எண்ணும் பணியானது நடைபெற்று வருகிறது. 3,99,00,000 ரூபாய் பணம் அந்த அவர்கள் கொண்டு வந்த பையில் இருந்ததாக முதல்கட்ட தகவலில் போலீசார் தெரிவிக்கிறார்கள். சென்னை எழும்பூரிலிருந்து இவர்கள் பணத்துடன் கிளம்பி செல்லும் தகவல், ரகசிய தகவலானது தேர்தல் பறக்கும் படையினருக்கு கிடைத்திருக்கிற அடிப்படையில் தாம்பரம் ரயில் நிலையத்தில் நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலை நிறுத்தி சோதனை நடத்திய போது இந்த பணம் பிடிபட்டுள்ளது. சுமார் 3,99,00,000 பணம் பிடிப்பட்ட சம்பவமானது இந்த பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த பணத்தை எண்ணும் பணியானது தற்போது உயர் போலீஸ் அதிகாரிகள், வருவாய்த்துறையினர் முன்னிலையில் தற்போது நடைபெற்று வருகிறது. இதன் பிறகு இந்த பணமானது தாம்பரம் தாலுகா அலுவலகத்தில் தாசில்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டு அரசு கருவூலத்தில் சேர்க்கப்படும் என்ற தகவலையும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த பணம் யாருக்காக கொண்டு செல்லப்பட்டது, இந்த பணத்திற்கான யார் மூலமாக இவர்களிடம் வந்தது என்றெல்லாம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். முதல் கட்ட தகவலில் பிடிபட்ட 3 நபர்கள் பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர்கள் என்ற ஒரு தகவலை போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். நெல்லையை சேர்ந்த பாஜக வேட்பாளர் ஒருவருக்காக இந்த பணம் கொண்டு செல்லப்படுவதாகவும் போலீசார் முதல் கட்ட தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இந்த கைப்பற்றப்பட்ட பணத்தை தாம்பரம் தாலுகா அலுவலகத்தில் போலீசார் ஒப்படைப்பார்கள். அதன் பிறகு கருவூலத்தில் இந்த பணம் ஒப்படைக்கப்படும் என்ற தகவலையும் வருவாய்த்துறையினர் தெரிவிக்கிறார்கள். அதன் பிறகு இந்த பணம் எங்கிருந்து வந்தது என்பது தொடர்பாக வருமான வரித்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்கள் மூலமாக விசாரணை நடைபெறும் என்ற தகவலையும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது அந்த பணம் என்னும் பணியானது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து போலீசார் இந்த பகுதியில் விசாரணை நடத்தி வருகிறார்கள். உங்களுடைய தகவல்களுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.